ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம உழவன் பாதை. இது என்ன செடி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்மளோட முள்ளங்கி தாங்க. முள்ளங்கி வந்து தைப்பட்டத்தில் ஊனுனது தான். இப்போ வந்து ஓரளவுக்கு ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி ஆகிடுச்சு. இங்கே இருந்ததெல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ இது வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுருந்தோம். பார்த்திங்கன்னா பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எப்போவுமே தைப்பட்டத்தில் வைக்கிற முள்ளங்கி வந்து சீடு எடுக்க முடியும். எடுத்தோம் அப்படின்னா ஆடிப்பட்டத்துக்கு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஒரு 2-3 செடியில் பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அதனால் இந்த முள்ளங்கியை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணாமல் நம்ம வச்சு கொஞ்சம் நல்லா பராமரித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதிலேருந்து சீட் நெக்ஸ்ட் பேட்ச்க்கு எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் வந்து எல்லா ஸ்டாக்ஸில் இருந்துமே வந்து எனக்கு பூக்கள் வர மாதிரி தான் தெரியுது. வந்தது அப்படின்னா நம்மளோட சீடு வந்து அதாவது நம்மளோட தோட்டத்திலேருந்தே நெக்ஸ்ட் பேட்ச்க்கான சீடை வந்து நம்ம தயாரிச்சிட்டோம் அப்படின்னா பெருசாக நம்ம வெளியே போக தேவையில்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய சீட்ஸை வந்து நம்மளே உருவாக்கிற முடியுது. ஆனால் வந்து இந்த முள்ளங்கி, காலிஃப்ளவர், பீட்ரூட் இந்த மாதிரி காய்கள், மலை காய்கறிகளுக்கு மட்டும் நம்ம வந்து இப்போவுமே வந்து அந்த சில ஃபெர்டிலைசர் ஷாப்பை நோக்கி தான் வந்து நம்ம சீடுக்காக போகிறோம். அது இல்லாமல் நம்மளால் முடியுது அப்படின்னா அதை முடிகிற விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 2-3 செடி இருக்குது. அதில் சீட் வருதா இல்லையா அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் காமிக்கிறேன். இது வந்து முள்ளங்கியோட பூ. யார் யாரெல்லாம் முள்ளங்கியில் பூ பூக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கீங்க, தெரியும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்ததா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.